श्री महागणपतये नमः। सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। बालशास्त्रे नमः। நம்ம பாரத தேசம் முழுக்க தர்ம தேசம், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற தேசம்னு பிரம்ம வைவர்த்த புராணங்கிறது ரொம்ப கொண்டாடி பதே பதே ரொம்ப அடிக்கடி உயர்வாக சொல்கிறது. தர்மங்கள் அனுஷ்டானம் முழுக்க நாம் அனுஷ்டானம் பண்ணணும். அதுக்கு ஏற்ற தேசம். தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னால் 365 நாளும் கார்த்தால 4:30 மணிலேருந்து ஆரம்பித்து இரவு படுத்துக்கிற வரலையும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு வேதத்தில் அநேக விதமாக சொல்லி கொடுத்துருக்காள். அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சுப்பா. நித்தியம்னா எதை செஞ்சால் புண்ணியம், எதை செய்யலைன்னா பாபம் வருமோ அது பேர் நித்தியம். நைமித்திகம்னா அக்கேஷனாக பண்ணுறது. அதாவது இதை பின்னாடி விளக்கிறேன். காமியம்னு சொன்னால் அவளுடைய விருப்பத்துக்காக செய்யாது. ஒரு படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக மேதா காமனையான ஹோமங்கள் பண்ணுறது, தட்சிணாமூர்த்தி ஹோமம், ஹயக்ரீவ ஹோமம், இது மாதிரி பண்ணுறது. பணம் வேணும்னு சொன்னால் மகாலட்சுமி ஹோமம், குபேர ஹோமம், இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் காமியம். நைமித்திகம்னு சொன்னால் ஒரு 2-3 விஷயங்கள் கூடும்போது செய்கிறது. அதாவது சந்திரனும் ராகுவும் அथवा கேதுவும் ஒரு 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 ராசியில் வந்து சேரும்போது கிரகணம்னு ஒன்று சம்பவிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ராத்திரி 12 மணி ஆனாலும் ஸ்நானம் பண்ணும். சாதாரணமாக ராத்திரியில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அது ஒரு நைமித்திகமாக ஸ்நானம் பண்ணலாம். ஸ்நானம் பண்ணணும், தானம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், பூஜை பண்ணணும். இது நைமித்திகம். இதே மாதிரி இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதில் நித்திய கர்மாலன்னு எடுக்கும்போது இந்த ஆவணியாவட்டம்ங்கிறது நித்திய கர்மாவத்தில் சேர்த்துருக்கார். அதை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆபஸ்தம்ப மகரிஷி கிரஹ்ய சூத்திரத்தில் எதுவும் சொல்லலை. எல்லாரும் சொல்கிறா கிரஹ்ய சூத்திரத்தில் சொல்லியிருக்கு, கிரஹ்ய சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. கிரஹ்ய சூத்திரத்தில் இதை பற்றி பேசவே இல்லை. தர்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கார். இந்த தர்மசூத்திரத்தில் ஸ்ராவண்யாம் பூர்ணமாஸ்யாம் அத்தியாயம் உபாகிருத்திய மாசம் பிரதோஷே நாதீத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சூத்திரம் சொல்லி அதுக்கு அடுத்த சூத்திரத்தை அர்த்தபஞ்சமாக சதுரோ மாசா நித்தியேகே அப்படின்னு 2 விஷயம் சொல்லியிருக்கார். ஸ்ராவண பூர்ணிமாசையில் பண்ணணும்னு சொன்ன அடுத்த வார்த்தையில் 4.5 மாதம் பண்ணுற பட்சத்தில் பிரௌஷ்ட அஸ்மின் பட்சே பிரௌஷ்டபத்யாம் கிரகணம் அப்படின்னு அதே கபர்தி பாஷை வியாக்கியானத்தில் இருக்கு. ஆக 2 காலம் நமக்கு கிடைச்சது. ஒரு காலம் தாங்கிறது கிடையாது, 2 காலம் கிடைச்சது. இப்படி இருக்கையில் அநேக ஸ்மிருதிகளில் ஸ்ராவண்யா ஆஷாಢ்யாம் ஸ்ராவண்யாம் வா பிரௌஷ்டபத்யாம் அதாவிவா எத்தனை நிர்தோஷ காலஸ்யா தஸ்மின் குர்யாத் உபாகிருத்தியம் அப்படின்னு நிர்துஷ்ட காலத்தில் உபாகரணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆக முதல்ல உபாகர்மா பண்ணிக்கிறவாளும் உபாகர்மான்னு சொல்லிட்டு வேதத்தை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். வேதத்தை முதல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, அத்தியனம் பண்ணவாளும் அந்த வேதம் புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதோட சக்தி மறுபடியும் எஃப்சி போடுற மாதிரி. எஃப்சி ஒரு 15 வருஷம்லேருந்து தான் எஃப்சி தாங்க மறுபடியும் அந்த போட்டு அந்த காரை இது பண்ணிக்கிற மாதிரி இது வருஷம் பண்ணிக்கணும். வருஷம் ஆரம்பிக்கணும், வருஷம் முடிக்கணும். ஆரம்பம் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அது முடியும் போது இந்த புஷ்ய பௌர்ணமியில் முடிக்கணும். இப்படிங்கிறது அதுக்கு முடிச்சோன்னா அதுக்கப்புறமா அத்தியனம் பண்ணக்கூடாது. மறுபடியும் அடுத்த வருஷம் வந்த உடனே மறுபடியும் ஆரம்பிக்கணும். இது அவனியாவட்டத்துக்குள்ள விதி. அது
கிரகணம் வந்தாலோ சங்கிரமணம் வந்தாலோ தீட்டுகள் வந்தாலோ மோட்யாதிகள் வந்தாலோ அது அந்த காலத்தில் பண்ணாம எங்க நிர்தோஷ காலஸ்ய எந்த இடத்துல தோஷம் இல்லாத காலம் இருக்கோ அதுல பண்ணு அப்படின்ட்டு தசநிர்ணயில கூட இந்த வாக்கியம் இருக்கு, எல்லா கிரந்தத்துலையும் இருக்கு. அதுக்கும் அவ பல விதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அது ஸ்வகிருஹ்ய அனுத்த கால விஷயம் வா அர்த்தராத்திராத் பூர்வம் சங்கிராந்தி கிரகண விஷயம் வா சுக்கிரமோட்யாதோ பிரதமோபாகதி விஷயம் வான்னு அவர் 3 விதமாக தோழப்பறை பிரிச்சிருக்கார் வைதிக சார்வபௌமர். இந்த மாதிரி பார்த்து நிர்ணயம் பண்ணும்போது 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மன்னார்குடி ராஜசாஸ்திரிங்கிற பெரியவா மகாவித்வான். அவள் ஒரு நிர்ணயம் சொல்லி கொடுத்துருக்கார். ஒரே சூத்திரத்தில் சூத்தகே மிருத்தகே பிவான் இருக்கு வாக்கியம். சூதகங்கிற சப்தத்துக்கு பிறப்பு தீட்டுன்னு அர்த்தம். இந்த முதல்ல ஆவணையாவட்டம் பண்ணிக்கிறவனுக்கு தான் இந்த வாக்கியம் பொருந்தும்னு சொன்னோமானால், இந்த பிரம்மச்சாரிகளுக்கு பிறப்பு தீட்டுங்கிறது ஜன்மாலேயே வராது. இறப்பு தீட்டுங்கிறது எப்பயாவது வரலாம். அதாவது அம்மா அப்பா மாத்திரம் காலமானா வரும், பாக்கி உள்ளவாளுடைய இதில் மரணத்தில் கிடையாது. இப்படி இருக்கையில் இந்த வாக்கியம் பிரம்மச்சாரிக்கு சொல்லலை, வேதத்தை அத்தியனம் பண்ண கிரகஸ்தனை பற்றி தான் இந்த வாக்கியம் சொல்கிறது அப்படின்னு பொருள் கொள்ளணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த முதல்ல உபாகரணம் பண்ணுறவனுக்கும் தோஷம் உண்டு, ரெண்டாவதாக பண்ணுறவாளுக்கும் இந்த மாதிரி கிரகணாதி தோஷங்களை பார்த்து இந்த தோஷம் இல்லாத நிர்தோஷ காலத்தில் தான் பண்ணணும், அப்போ தான் தேசத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு ஹேமாத்ரி கிரந்தங்களில் அதச்சேத் தோஷ பரவணிஸ்யாதுபக்ரியா துக்கசோக ஆமயகிரஸ்தா ராஷ்டிரே தஸ்மின் த்விஜாதய அப்படின்னு சொல்லி அசஜே தோஷசயுக்தே பரமணிஸ்யாதுபக்ரியா, தோஷசயுக்தமான பர்வால உபாகரணம் பண்ணினால் அந்த தேசத்தில் உள்ள அத்தனை த்விஜாதிகளும் சிரமத்தை அடைவா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனாலேயே இந்த வருஷம் ஹேமலம்ப வருஷம் 5119வது கலியுக வருஷத்தில் ஹேமலம்ப வருஷத்தில் ஆடி மாதம் பௌர்ணமி கிரகணம் பூர்ண கிரகணம் சம்பவிக்கிறதுனால அதில் ஆவணையாவட்டம் பண்ணிக்கிறதுனால பல பேருக்கு கஷ்டங்கள் வரதுனால வரும்னு தோன்றதுனால பிராமணனுடைய காரியம் உலகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற அபிப்பிராயத்தில் இவன் இருக்கிறதுனால எறும்புக்கு கூட இடைஞ்ச வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற பிராமணன் இன்னொருத்தருக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலையும் தேசக்ஷேமம் தேவைங்கிறதுனாலையும் விதிகள் பின்னாடி பாத்திரத்தில் பண்ணலாம் அப்படின்னும் ஒரே வாக்கியத்தில் ஆபஸ்தம்பர் ரெண்டையும் சொல்லி இருக்கிறதுனாலையும் 2 காலம் நமக்கு இருக்கிறதுனாலையும் இந்த வருஷம் 6/9/2017 தினத்தன்று யஜுர்வேத ஆவணையாவட்டமும் 28/7/2017 அன்று ரிக்வேத ஆவணையாவட்டமும் அது அவளுக்கு பஞ்சமியில் பண்ணிக்கணும். கருட சஹஸ்ர சுக்ல பஞ்சமியாம்னு இருக்கு அவளுக்கு. அன்னைக்கு தோஷம் வந்தால் முன்னாடி பண்ணிக்கணும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பல 100 வருஷங்களாக நம்ம காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு அந்த ஸ்தானம் மூலாம்நாய ஸ்தானத்தில் இந்த ஒரு 25 பஞ்சாங்கக்காரால் 5-6 தர்மசாஸ்திர வல்லுநர்கள் இவர்களை கூப்பிட்டு அடுத்த வருஷம், அதாவது இப்போ நடக்கிற விளம்பி வருஷத்தில் உள்ள விஷயங்கள் இதை என்றைக்கு ஆவணையாவட்டம் பண்ணணும், என்றைக்கு சிவராத்திரி பண்ணணும், என்றைக்கு தீபாவளி பண்ணணும்,
என்றைக்கு நவராத்திரி பண்ணணும், அன்னன்னைக்கு ஸ்ராத்த தினங்கள், ஸ்ராத்த திதி சரிதானா, முதனா பண்ணுவா மறுநாள் பண்ணுவா, மாத ஆரம்பத்தில் பண்ணா மாத கடைசியில் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நிர்ணயம் பண்ணி ஒரு 8 மாதம் முன்னாடியே, இப்போ 20, 21, 22 இப்போ நடக்க போகிறது, அதுக்காக 1,00,000 ரூபா செலவு பண்ணி வருஷம் அந்த ஒரு மடம் மாத்திரம் செய்யுது. வேற எந்த மடங்கள்லையும் யாரும் இந்த காரியம் செய்யவே இல்லை. அங்கே மாத்திரம் செஞ்சு தீர்மானம் பண்ணி நடத்தின்னு வந்திருக்கிற பிரகாரம் போன வருஷம் விஜயவாடாவில் ஆச்சாரியாளுடைய முன்னால அவளே கலந்துண்டு இந்த விஷயங்களெல்லாம் விமர்சனம் பண்ணி என்னைக்கு சிவராத்திரி பண்ணணும், என்னைக்கு யாவனையாவட்டம் பண்ணுங்கிறதெல்லாம் விசாரித்த பிரகாரம் இந்த வருஷம் இத்தனாம் தேதி நாம் குறிப்பிட்ட தேதியில் அவனையாவட்டம் பண்ணுறதாக முடிவு பண்ணபடி எல்லாரும் பண்ணி அவர்களும் க்ஷேமத்தை அடைந்து உலகக்ஷேமத்துக்கு நாம் காரணமாகவும் இருக்கணுங்கிறத தெரிவித்து கொண்டு, இதற்கு மாறுதலாக தெரிவிப்பவர்கள் அது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கலாம், சொந்த கருத்தாக இருக்கலாம், இது சாஸ்திரத்துக்கு சம்மதப்பட்டது அல்ல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நான் சுந்தர ராம வாஜபேயாஜி, திரிஸ்ரௌத பாஸ்கர, ஒரு 9 கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் ஒரு 42 வருஷமாக வேதசாஸ்திரங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் படிச்சுன்னு வந்திருக்கேன். இந்த தேசத்திலேயே தர்மசாஸ்திரத்தை முழுக்க படித்த மீமாம்சையும் தெரிஞ்சவாள் தான் இந்த மாதிரி விஷயங்களை நிர்ணயம் பண்ண முடியும். சில பேர் கேட்குறா, 5 பேர் தான் மடத்தில் பஞ்சனா நாங்கள் அதிகமான பண்ணோம்னா, இந்த தேசத்திலேயே 5 பேர் 10 பேருக்கு மேலே இந்த தர்மசாஸ்திரம் சொல்கிறதுக்கு தேசத்திலேயே பாரத தேசத்திலேயே கிடையாது. 50 பேர் கிடையவேங்கிற மனுஷாலே கிடையாது. முன்னாடி இத்தனை வாஷவா கிடையாது. அதனால 5 பேருங்கிறது ஜட்ஜு 5 பேர் தான் தீர்மானம் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் 500 பேராக வச்சுன்னு ஜட்ஜு வச்சுன்னு தீர்மானம் பண்ண முடியும் விஷயங்களை. அதனால் அதெல்லாம் ஒரு கபட்டமான எண்ணத்தினாலையும் தன்னுடைய உயர்வை காட்டிக்கிறதுக்காகவும் இந்த விஷயமா தான் பிரச்சாரம் ஆக்கிக்கிறதுக்கும் பிரச்சார பீரங்கியாக தன்னுடைய ஒரு இதை உபயோகப்படுத்திக்கலான்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அதில் உண்மை இல்லைங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்வரணம். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவ.